இன்னைக்கு தன்னோட மனைவியோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவங்க ஸ்டேட் சேவையை மாற்றுறதுக்கு முயற்சி செய்யற நாயகனை பத்தி படத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க, புஷ்பா 2 த ரூல் படம் தான் அது. அத நம்ம நாயகன் எப்படி செஞ்சாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக படத்தை பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஜப்பான்ல இருக்கிற யோகோமா போர்ட்ட காமிக்கிறாங்க. அந்த துறைமுகத்துக்கு லாரியில ஒரு கண்டெய்னர் வந்து சேருதுங்க. அங்க இருக்கிற கிரெயின் ஆபரேட்டரோ கிரெயினோட உதவி மூலமா அந்த கண்டெய்னரை அங்க இருக்கிற கண்டெய்னருக்கு மேல தூக்கி வைக்கிறதுக்கு முயற்சி செய்யறாரு. அப்ப கிரெயினோட மிஷின் டிஸ்பிளேல ஓவர்லோடுன்னு காட்டுறது மட்டும் இல்லாம அவர் ஆபரேட் பண்ணிட்டு இருக்க லிவரும் ஸ்டக் ஆகிறதுனால அவர் அந்த கட்டுப்பாட்டை இழந்துடுறாரு. இதனால கடைசியில தூக்கி வைக்க ட்ரை பண்ண அந்த கண்டெய்னரோ அது கீழே இருக்கிற 2 கண்டெய்னரை தள்ளி விட்டுட்டு அதுவும் கீழே விழுந்து ஓபன் ஆகுது. ஓபன் ஆகுறதுல அதுல இருக்கிற செம்மரங்கள்லாம் வெளியே வருது. அதோட அந்த கண்டெய்னருக்குள்ள ஒருத்தர் உயிரோட இருக்கிறதா நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட அங்க வர அவங்களோட பாசோ ஒருத்தர் எப்படி 42 நாள் சாப்பிடாம உயிரோட இருக்க முடியும்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆளை பத்தி விசாரிக்கிறதுக்காக கிரேனோட உதவி மூலமா அதுல இருந்த ஒரு கயிறை எடுத்து அவரோட காலில கட்டி 50 அடிக்கு மேல அவரை தொங்க விடுறாரு. அடுத்து அவங்க பாசோ யார் நீங்க எதுக்காக வந்திருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க அவர் எந்த வித பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒருவேளை நம்ம லாங்குவேஜ் தான் புரியலன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட்டர் சத்யாவோட உதவி மூலமா அதே கேள்விகளை கேட்க அதுக்கும் அவர் எந்த வித பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்ப அந்த ஆள் பாக்கெட்ல இருந்து ஒரு நோட்டு கீழே விழுகுது. அப்ப கீழே கிடக்கிற தண்ணியில அவர் வந்த கண்டெய்னர் வந்து புஷ்பான்னு பேரு தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிறவர் புஷ்பான்னு கத்த உடனே அவங்களோட பாசும் அவரை கொல்லுங்கடான்னு சொல்லிட்டு அவர் நோக்கி அவங்க ஆட்களை எல்லாத்தையும் அனுப்புறாரு. அப்ப தலையில ஸ்டைலா தொங்கிட்டு இருக்க நம்ம புஷ்பாவோ அவர் கையில இருக்கிற கோடாடி எடுத்து தொங்கிட்டு இருக்க அந்த கயிறை வெட்டி ஸ்டைலா வந்து கீழே லேண்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஆட்களை எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி புஷ்பா அவங்க ஆட்களை எல்லாத்தையுமே அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவர்கிட்ட நெருங்குற அவங்க பாஸ் டோபோ அவரை ஒரு அடி அடிச்சிடுறாரு. அப்ப புஷ்பாவோ நான் அமிச்ச சரக்கு காசு தராம ஏமாத்தினவன் நீ தானே, உன்கிட்ட இருந்து கலெக்ஷன் பண்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தோபாவை அடிச்சு மயக்கம் அடைய வச்சிடறாரு. அப்ப மயக்கமான தோபாவை நம்ம புஷ்பா அவர் தோல்ல தூக்கி போட்டு அங்க இருந்து வேகமா ஓடிக்கிட்டு இருக்கும் போது அவங்க ஆட்கள் எல்லாமே அவரை துரத்துறாங்க. அப்போ ஒரு இடத்துல அவங்களோட ஆளோ நம்ம புஷ்பாவோட முதுகுலே மிதிக்க அவரோட கை நழுவி தோபா கீழே உழுக போறாரு. கீழே உழுக போற நம்ம தோபோவோ அங்க ஒரு கம்பியை பிடிச்சி தொங்கி எஸ்கேப் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் தோபாவோட ஆட்களோ நம்ம புஷ்பாவை நோக்கி சுட ஆரம்பிக்கிறதுனால அந்த துறைமுகத்துக்கு மேலேயே வேகமா ஓடி போயிட்டு இருக்காரு. அப்ப தோபாவுக்கே பாசா இருக்கிற ஒருத்தரோ ஓடி போயிட்டு இருக்க புஷ்பாவை நோக்கி சுட அவரோட தோல் பட்டையில குண்டு பாய அதையும் மீறி நம்ம புஷ்பா பக்கத்துல இருக்கிற கடலுக்குள்ள குதிச்சிடுறாரு. அப்ப கடல் தண்ணிக்குள்ள போற நம்ம புஷ்பாவுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. சின்ன வயசுல நம்ம புஷ்பாவோ ஒரு மரக்கட்டை மேல உட்கார்ந்து பக்கத்துல இருக்கிற அவங்க வயசு பசங்க எல்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அடிக்கிற பந்து பக்கத்துல இருக்கிற ஆத்துக்குள்ள விழுகுது. அப்ப விளையாண்டுட்டு இருக்கிறதுல ஒரு பையனும் புஷ்பா கிட்ட வந்து உன் பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்னன்னு சொல்லி கேக்குறாரு. அவரும் புஷ்பான்னு சொல்லிட்டு எங்க அப்பா பேரு வெங்கட்ராமனான்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பையனும் ஊர்ல எல்லாம் தப்பா பேசுறாங்கன்னு சொல்ல உடனே நம்ம புஷ்பாவும் உண்மையாவே எங்க அப்பா பேரு வெங்கட்ரமணா தான் எங்க அம்மா சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பையனும் அவங்க கூட விளையாடுறவங்களும் அந்த ஆத்துல விழுந்த பந்த போய் நீ எடுத்துட்டு வந்தா உங்க அப்பா வெங்கட்ரமணான்னு நாங்க நம்புறோம்னு சொல்ல நம்ம புஷ்பாவும் நீச்சல் தெரியாட்டியும் ஆத்துக்குள்ள போய் குதிக்கிறாரு. கஷ்டப்பட்டு மூழ்கியே போய் அந்த பந்தை எடுத்துடுறாரு. ஆனா அதுக்கு மேல அவரால் சரியா நீந்த முடியாதனால மூழ்க ஆரம்பிச்சிடுறாரு. இதை பாக்குற அந்த பசங்க எல்லாம் அங்க இருந்து வேகமா ஓடி போறாங்க. அப்ப மூழ்கிட்டு இருக்க சின்ன வயசு புஷ்பாவோ அப்படியே மேல வர்ற மாதிரி காமிக்கிறதோட பார்த்தா தூக்கத்துல இருந்து நம்ம புஷ்பா எந்திக்கிறாரு. அப்ப பக்கத்துல எந்திக்கிற அவங்க ஒய்ஃப் ஸ்ரீவல்லியோ நம்ம புஷ்பா கிட்ட ஏதாவது கெட்ட கனவு கண்டியா சாமின்னு சொல்லி கேட்க அவரோ கனவோட கொடுமையானது நிஜம்தானே அப்படின்னு சொல்றாரு. அடுத்து செம்மரங்கள் லோடுகளை ஏத்துறதுக்காக ஆட்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க இடத்த காமிக்கிறாங்க. அங்க சீனுன்னு ஒருத்தர் வேலைக்கு வந்திருக்கிறதுனால அவர் ஃப்ரெண்டோ இன்னும் 2 நாள் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஏன்டா வேலைக்கு வந்தேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க அவரும் என்ன நம்மள புஷ்பானாவுக்காக வேலைக்கு வந்திருக்கதா சொல்றாரு. அப்ப அவங்களுக்கு பக்கத்துல அந்த வேலையை செய்ய வந்த மாதிரி மார்பேஷத்துல வந்திருக்க நம்ம ஷெகாவத்தை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அவங்களை ஏத்துற லாரி வந்த உடனே அந்த ஆட்களோட சேர்ந்து ஷெகாவத்தும் உள்ளே ஏற
சொல்றாரு. சுத்தி இருக்கிற ஆட்களை பார்த்து திருன்னு முழிச்ச உடனே அங்க இருக்கிறவளோ போலீஸ் பிடிச்சிருவாங்கன்னு பயப்பட வேண்டாம், இந்த லாரியில நம்ம புஷ்பா பிராண்ட் இருக்கிற வரை எந்த போலீஸும் நம்மள தொடாதுன்னு சொல்றாரு. அதோட நிறுத்தாம அவரை எதிர்த்து ஷெகாவத்தையே டவுசரோட ஓட விட்டவர் நம்ம புஷ்பான்னு சொல்றாரு. அதையும் அவர்கிட்டயே சொல்றாரு. இதை கேட்கிற நம்ம ஷெகாவத்தோ நான் தான் ஷெகாவத்னு சொல்ல முடியாம சிரிச்சு சமாளிக்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த வண்டியோ மரம் வெட்டுற இடங்கள்ல அந்த ஆட்களை எல்லாத்தையுமே இறக்கி விடுறாங்க. அடுத்த ஸ்ரீவலியும் அவங்க மாமியாரும் பெருமாளுக்கு செஞ்ச கிரீடத்தை எடுத்துக்கிட்டு பெருமாள் கோவிலுக்கு வராங்க. அப்ப உள்ள ஏற்கனவே சாமி கும்பிட்டு இருக்கிற நம்ம புஷ்பாவோட அண்ணனும் அவங்க பொண்ணும் அவங்கள பாக்குறாங்க. அந்த கிரீடத்தை வாங்குற அர்ச்சகரோ இந்த வட்டாரத்துல இந்த மாதிரி கிரீடம் யாரும் கொண்டு வந்ததுல அப்ப பெரிய ஆளுக தான் நீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இத கேக்குற நம்ம புஷ்பாவோட அண்ணனும் பெருமையா பேசினது போதும், அவங்க கோத்திரத்தை கேட்டு பூஜையை பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்றாரு. அப்ப அர்ச்சகர் ஸ்ரீவலி கிட்ட கோத்திரத்தை கேட்கும் போது அவங்க திருன்னு முழிக்கிறாங்க. இத பாக்குற நம்ம புஷ்பாவோட அண்ணனும் குடும்ப பேரே கிடையாது, அவங்களுக்கு இங்க கோத்திரம் இருக்க போதுன்னு சொல்லி அவமானப்படுத்தி பேசுறாரு. அப்ப புஷ்பா அண்ணனோட பொண்ணும் அவங்களுக்கு குடும்ப பேர் இல்லாம இருக்கலாம், அவங்க கோத்திரம் இதுதான் சொல்லி அதை வச்சு பூஜை பண்ண சொல்றாங்க. அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப காட்டுல மரம் வெட்டிக்கிட்டு இருக்க நம்ம ஷெகாவத்தை காமிக்கிறாங்க. ஷெகாவத்தோ தான் வெட்டின 36 கிலோ வெயிட் உள்ள மரத்தை கொடுக்க அந்த வெயிட்டுக்கு ஏத்த காசை அவங்களும் கொடுக்கறாங்க. அப்ப என்ட்ரி போட்டவர் அவர் பேரை கேட்கும் போது இவர் ஷெகாவத்னு சொல்றாரு. ஒரு செகண்ட் இதை கேட்கிற எல்லாரும் ஷாக் ஆகி அங்க நிக்க நம்ம ஷெகாவத்தோ அவர் மறைச்சு வச்சிருக்க துப்பாக்கியை எடுத்து நான் தான் இன்ஸ்பெக்டர் ஷெகாவத்னு சொல்லிட்டு 3 தடவை மேல நோக்கி சுடுறாரு. சுட்டதுக்கு அப்புறம் அவர் வச்சிருக்கிற வாக்கி டாக்கில இருந்து இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லி அவங்க ஆட்களை வர சொல்றாரு. அப்ப அங்க மரம் வெட்ட வந்த ஆள்களோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலான்னு பார்த்தா வந்த அவங்களோட போர்ஸோ சுத்தி வளைச்சு அவங்கள புடிச்சிடுறாங்க. இங்க மரம் வெட்ட வந்து இப்ப ஜெயில இருக்கிற சீனுவை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணும் மரமேடியில உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களோட அப்பாவோ இனிமேல நம்ம சீனு வர போறது இல்ல, அதனால மருமகனே நீ மாப்பிள்ளையா ரெடி ஆகி மரமேடியில வந்து உட்கார சொல்றாரு. அதுக்கு அவங்க பொண்ணும் இன்னும் முகூர்த்தத்துக்கு தான் நேரம் இருக்குல்ல, அதுக்குள்ள என்னோட சீனு வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க அப்பாவோ இந்த சாதாரண கூலியை காப்பாத்துறதுக்காக புஷ்பாவா வரப்போறாருன்னு கிண்டலா கேக்குறாரு. ஆனா அடுத்த சீன்லயே நம்ம சீனு இருக்கிற ஸ்டேஷனுக்கு புஷ்பா அவங்க ஆட்களோட வந்து இறங்குறாரு. புஷ்பாவோ அங்க இருக்கிற அதிகாரி கிட்ட சீனுன்ற பேர்ல இருக்கிற இன்னொரு ஆளை உள்ள அனுப்பிட்டு உள்ள கைதா இருக்கிற சீனுவை வெளியே விடுங்க, அவங்களுக்காக மலைமடியில ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாரு. அப்ப அந்த அதிகாரியோ ஷெகாவத் சார் பிடிச்சிருக்கிறதுனால அப்படின்னா வெளியே விட முடியாது, இப்போ ரூல்ஸ் எல்லாம் மாறி போச்சுன்னு சொல்றாரு. அப்ப புஷ்பாவோ அங்க வேலை செய்யற நம்ம கான்ஸ்டபிள் இருந்து உயர் அதிகாரிகள் வரைக்கும் எல்லாரும் அவர்கிட்ட வாங்கின லஞ்சத்தை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இங்க ஒரே ரூல் தான், அது புஷ்பா ரூல் தான், ஸ்டெயிலா கெத்தா சேர்ல உட்கார்றாரு. தனியா அங்க இருக்கிற ஒரு கான்ஸ்டபிளோ அந்த செல்ல திறந்து சீனுவை வெளியே விடுறாரு. வெளியே வர சீனுவோட உடம்புல காயங்கள் இருக்கிறத பாக்குற புஷ்பாவோ உங்களை அடிச்சாங்களான்னு சொல்லி கேட்க அப்பதான் பிளாஷ்பேக்ல ரவுண்ட் அப் பண்ண மொத்த ஆள்களையும் கயிறு கட்டி லெப்தியாலேயே வெளுத்து வாங்கியிருக்காங்க. அதுவும் நம்ம ஷெகாவத் மரம் வெட்டுறதுக்காக அந்த வண்டியில வரும்போது ஒருத்தர் புஷ்பா பிராண்ட் சிம்பிளை பார்த்தாலே அந்த லாரியை விட்டுருவாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காகவே அவர் கையிலேயே சுட்டு அதே கையாலேயே அவர் முதுகுல அடிச்சு புஷ்பா பிராண்ட்னு செய்ய வச்சிருப்பாரு. இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம புஷ்பாவோ என் பிள்ளைகளை அடிச்சா என்ன அடிச்ச மாதிரின்னு சொல்றாரு. அதோட அங்க சீனை கட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஸ்டேஷனுக்கு நம்ம ஷெகாவத்தும் எஸ்ஐயும் வரும்போது ஒரு கான்ஸ்டபிளை தவிர அந்த ஸ்டேஷனே காலியா இருக்கு. அப்ப அந்த கான்ஸ்டபிள் கிட்ட விசாரிச்சதுல புஷ்பாவோ தன்னோட எல்லா ஆட்களையும் இருந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற உயர் அதிகாரியோ அப்ப எங்களோட வேலைகளை எல்லாம் போயிடும்னு சொல்றாரு. உடனே புஷ்பாவும் அங்க இருக்கிற போலீஸ் ஆட்களை எல்லாத்தையுமே வரிசையா நிக்க வச்சுட்டு அவங்களோட சம்பளத்தையும் அவங்களோட லஞ்சத்தையும் விசாரிச்சுட்டு அவங்க சர்வீஸ் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு ஆகணும் கால்குலேட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கு மேலேயே மூட்டையில பணமா கொடுத்து செட்டில் பண்ணிடுறாரு. இதனால இங்க இருக்கிற போலீஸ்கள் எல்லாம் அந்த மூட்டையை வாங்கிட்டு போயிட்டாங்க. அதோட அவங்க ஆட்களையும் கூட்டிட்டு போனதா சொல்றாரு. அப்ப எஸ்ஐயோ அந்த கான்ஸ்டபிளை பார்த்து நீயாவது சின்சியரா இருக்கியான்னு சொல்லி கேட்க நானும் அந்த மூட்டையை வாங்கிட்டேன், அவங்க கொடுத்த ரெசிக்னேஷன் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணதா சொல்லி அதை கொடுத்துட்டு அவங்க கொடுத்த மூட்டையை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்ப ஷெகாவத்தும் எஸ்ஐ கிட்ட நான் கஷ்டப்பட்டு மரம் வெட்டி இவங்களை புடிச்சிட்டு வந்து இங்க விட்டா அவன் காசு கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான், இப்ப எனக்கு அவன் பேரை நினைக்கும் போது மண்டைக்குள்ள புஷ்பா புஷ்பா புஷ்பான்னு ஓடுதுன்னு சொல்றாரு. இங்க புஷ்பாவை சீனுவை கூட்டிட்டு போய் மணமேடையில விட்டு அவங்க முன்னாடியே அவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சிடறாரு. இதுக்கப்புறம் புஷ்பாவோ சிஎம் பாக்குறதுக்காக கிளம்புறாரு. அப்ப அதை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ரீவல்லியோ வரும்போது அவர் கூட சேர்ந்து நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்துரு. அந்த போட்டோவை ஹால்ல மாட்டி சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நான் பீத்திக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்கு சரின்னு சொன்ன புஷ்பாவோ உடனே கிளம்பி இருக்கலாம், அதை விட்டுட்டு அவங்களுக்கு தொடர்ந்து கழுத்துலயே முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க ஃபீலிங்ஸ் ஆகி அவங்கள ரூமுக்கு கூட்டு போயிடுறாங்க. ஆட்டுறது கசமுசா நம்ம
சிஎம் ஆபீஸ்க்கு புஷ்பா கிளம்புறாரு. சிஎம் ஆபீஸ்க்கு வெளியே இருக்கிற பெசோ நம்ம புஷ்பா கிட்ட எதுக்காக சிஎம் மீட் பண்ண போறீங்கன்னு கேட்டதுக்கு எங்க ஒய்ஃப் அவங்க கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு வர சொன்னாங்க, அதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றாரு. நம்ம எம்பி சித்தப்பாவை கூட்டிட்டு சிஎம் மீட் பண்ண புஷ்பா உள்ள போறாரு. அவர்கிட்ட என் ஒய்ஃப் உங்க கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்க சொன்னான்னு போட்டோ எடுக்க போனா சிஎம் நீ கட்சிக்கு ஃபண்ட் கொடுக்கறதுனால ஒரு கடத்தல்காரன் கிட்ட போட்டோ எடுக்க முடியாதுன்னு சொல்ல அதுக்குள்ள நம்ம போட்டோகிராஃபரோ கிளிக் பண்ணிடுறாரு. உடனே சிஎம்ஓ எனக்கு கிச்சிக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, அப்ப நீ போட்டோ எடுத்துட்டு தானேன்னு சொல்லிட்டு அவர் கேமராவை பிடுங்கி அதுல இருக்கிற ரோலை எடுத்து கீழே போட்டுறாரு. அதோட நிறுத்திக்காம பொண்டாட்டி பேச்ச கேட்டா முன்னேற முடியாதுன்னு நம்ம புஷ்பா கிட்ட சொல்லி அவரை வெளியே அனுப்ப அவர் ஃபீலிங் கூட வெளியே வராரு. வெளியே வர நம்ம எம்பி சித்தப்பா கிட்ட நீ சிஎம் இருந்தா என் கூட போட்டோ எடுத்துக்குவியான்னு நம்ம புஷ்பா கேட்க அவர் தாராளமா எடுத்துக்குவேன்னு சொல்றாரு. அப்ப நீயே சிஎம் ஆயிருன்னு அவர்கிட்ட சொல்றாரு. சித்தப்பாவோ சிஎம் ஆகணும்னா 100 கோடிக்கு மேல ஆகுங்கன்னு சொல்ல நான் 1000 கோடி ரூபாய் தரேன், டெல்லியில போய் பிரதாப் ரெட்டியை மீட் பண்ண சொல்றாரு. அங்கேயே நம்ம சித்தப்பா கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டு போட்டோகிராஃபர் கிட்ட இந்த போட்டோவை டெவலப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோ, நான் கேட்கும் போது ஃப்ரேம் போட்டு வீட்டுக்கு தந்துருன்னு சொல்றாரு. அதோட அந்த போட்டோகிராஃபர் சிஎம் மீறி போட்டோவை கிளிக் பண்ணதுனால தன் கழுத்துல இருக்கிற தங்க செயினை எடுத்து அவர் கழுத்துல மாட்டிட்டு போயிடுறாரு நம்ம புஷ்பா. கிளம்புறதுக்கு முன்னாடி புஷ்பாவும் நம்ம சித்தப்பா கிட்ட அவன் என் பொண்டாட்டியே தப்பா பேசிட்டான், பொண்டாட்டி சொன்னா என்ன நடக்கணும்னு இந்த உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே வராரு. வெளியே பிரசுக்காரங்களோ சிஎம் கூட போட்டோ எடுத்துக்கிட்டீங்களான்னு அவர்கிட்ட கேட்க புஷ்பாவோ அவர் கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால ஜூலை 26ஆம் தேதி வீட்டுக்கே விருந்துக்கு வராராம், அப்ப எடுத்துக்கலாம்னு சொன்னதா சொல்லி அங்க இருந்து கிளம்புறாரு. இத டிவில பாக்குற நம்ம ஸ்ரீவெளியோ கேலண்டர்ல அந்த டேட்டையும் மார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க. டெல்லியில பிரதாப் ரெட்டியை மீட் பண்ற நம்ம சித்தப்பாவோ நான் சிஎம் ஆகணும்னு அவர்கிட்ட சொல்ல இது உன்னோட ஆசை மாதிரி தெரியலையே, பின்னாடி யாரு இருக்கான்னு கேக்குறாங்க. அதே நேரத்தில் நம்ம பிரதாப் ரெட்டியோட தம்பி சுப்பா ரெட்டியை மீட் பண்ற புஷ்பாவோ 5 கோடி ரூபாய் அவருக்கு கொடுத்து உங்க அண்ணனுக்கு போன் பண்ணுன்னு சொல்றாரு. அவரும் போன் பண்ணி கொடுக்குறாரு. இப்ப நம்ம பிரதாப் ரெட்டி கிட்ட பேசுற புஷ்பாவோ சித்தப்பாவை நீங்க சிஎம் ஆக்கணும், அதுக்காக 25 கோடி ரூபாவை சோபால அனுப்பிச்சு வச்சிருக்கேன் உங்க ஆபீஸ், இது அட்வான்ஸ் தான், மீதி பணத்தை அவரை முதலமைச்சர் ஆக்குனதுக்கு அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. அடுத்து நம்ம பிரதாப் ரெட்டியை மீட் பண்ணிட்டு வெளியே வர நம்ம சித்தப்பாவோ புஷ்பாவுக்கு போன் பண்ணி வீதி பணத்துக்கு என்ன பண்ண போறேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க அப்ப புஷ்பாவோ நேஷனல் லெவல்ல நம்ம முருகன் கிட்ட கொடுத்தனா ஒரு டனுக்கு 1.5 கோடி தான் கிடைக்கும், அதே வாங்குறவங்க கிட்ட டைரக்டா நம்ம டீல் பண்ணா அதோட நிறைய பணம் பார்க்கலாம், நான் இப்ப இன்டர்நேஷனல் லெவலுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல மால்தீவ்ஸ் கிட்ட இருக்கிற பீச்சுக்கு டெம்போல வந்திருக்கிற நம்ம புஷ்பாவும் அவர் ஃப்ரெண்டு கேசவாவும் அந்த இடத்துக்கு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற டைரக்ட் டீலரை மீட் பண்றாங்க. டைரக்ட் டீலருக்கோ நம்ம புஷ்பாவையும் ஒரு ஃப்ரெண்டு கேசவாவையும் பார்க்கும்போது சீப்பான ஆட்கள் மாதிரி தெரியறதுனால இந்தியாவில் இருக்கிற மற்ற டீலர்ஸ்க்கு எல்லாம் போன் பண்ணி ஒரு 10 டன் சரக்கு கேட்கிறாரு. அவங்க எல்லாருமே நம்ம புஷ்பாவுக்கு தான் போன் பண்றாங்க. இது மூலமா புஷ்பாவோட வெயிட் தெரிஞ்சுக்கிற நம்ம டைரக்ட் டீலரோ என்ன டீல்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறாரு. புஷ்பாவும் 2000 டன் சரக்கு 1 டனுக்கு 2.5 கோடின்னு சொல்லி கேட்க அவரும் அந்த டீலுக்கு ஒத்துக்கிறாரு. அப்ப நம்ம டைரக்ட் டீலரோ மொத்தம் 5000 கோடின்னு சொல்ல அவரும் 4900 கோடி தான், நாங்க கழிச்ச 100 கோடிக்கு நீங்க வந்து இறங்கின ஹெலிகாப்டரை நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு புஷ்பாவும் கேசவாவும் அந்த ஹெலிகாப்டர்ல ஏறி நேரா அவங்க வீட்டுல போய் இறங்குறாங்க. நம்ம புஷ்பாவோ இந்த டீலை பத்தி சிண்டிகேட் உள்ள மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்ல அவங்களும் அவங்கவுங்க பங்கு நான் இத்தனை டன் தரேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. சிண்டிகேட் மெம்பர்ஸ் எல்லாமே நம்ம புஷ்பா வீட்டுல மீட்டிங் போடும் போது நம்ம பிச்சாரெட்டியோ என் பங்குக்கு நானும் 100 டன் ரெடி பண்ணி தரேன்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கிற ஆளுகளோ உன்னோட ஏரியா மங்கள ஸ்ரீனு ஓடுது, அங்க வந்து போலீஸ் கெடுபிடி அதிகமா இருக்கும், அதனால வேணான்னு சொல்றாங்க. ஆனா அதையும் மீறி நான் ரெடி பண்ணி தரதா அவரு ஒத்துக்கிறாரு. அப்ப சிண்டிகேட்டுக்கு மெம்பர்ஸ் எல்லாருமே எதுக்காக இந்த பெரிய டீல்னு சொல்லி கேட்கும் போது அவர் ஃப்ரெண்டு கேசாவாவோ அந்த வால்ல ஒரு போட்டோவை மாற்றுறதுக்காகன்னு சொல்றாங்க. அவங்களும் ஷாக் ஆறாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஸ்ரீவெளியோ வெள்ளாட்டுக்கறி உனக்காக செஞ்சிருக்கேன் டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்க புஷ்பாவோ கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்ன உடனே உள்ள போய் மொத்த குழம்பையும் அவங்க கொட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த விஷயத்த அவர் ஃப்ரெண்டு கேசவ மூலமா தெரிஞ்சுக்கிற புஷ்பாவோ போம் இருக்கிற ஸ்ரீவெளியை சமாதானப்படுத்துறதுக்காக புஷ்பா கிச்சனுக்குள்ள போக லைட்டா அவங்கள டச் பண்ணிடுறாங்க. இதனால மறுபடியும் அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் வந்ததுனால நம்ம புஷ்பாவை படிச்சு அவங்க லிப் டு லிப் கிஸ் அடிக்க உடனே ஃபீலிங்ஸ் பாட்டு வந்துருதுங்க. பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேருக்கும் கசம்சாவும் நடந்து முடியுது. அதோட அங்க சீனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்து ஹோட்டல்ல பொண்ணுங்களோட ஜல்சா பண்ணிட்டு இருக்க நம்ம ஷெகாவத்தை மீட் பண்ற தாஷா இனியோ
அடுத்து புஷ்பாவோ 2000 டன் சரக்கு டைரக்டா சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக பிளான் பண்ணியிருக்கான். அதுக்கான வேலைகள் மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. எங்க கூட வேலை செஞ்சுட்டு இருந்த பிச்சாரிட்டியோ இப்ப சிண்டிகேட்ல மெம்பரா இருக்காரு. அவர் எந்த வழியில அந்த சரக்கை கொண்டு போவார்னு எனக்கு தெரியும். அவனை நீ பிடிச்சி பயமுறுத்தினா சிண்டிகேட்டையே கொஞ்சம் பயமுறுத்தின மாதிரி இருக்கும்னு சொல்லி அவரை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. பிச்சாரிட்டி ஆளுகள் லாரியில சரக்கு கொண்டு வந்துட்டு இருக்கும் போது பிரிட்ஜ் கிட்டேயே தடுத்து நம்ம ஷெகாவத் பிடிச்சிடுறாரு. அதோட விட்டுறாம அந்த சரக்குல மண்ணெண்ணையை ஊத்தி எரிச்சதுனால உடனே அந்த ஸ்பாட்டுக்கு ஜீப்ல வந்து நம்ம பிச்சாரிட்டி இறங்குறாரு. ஆனா அவரையும் பிரிட்ஜ்ல இருந்து கீழே தள்ளி விட்டு நம்ம ஷெகாவத் கொன்னுடுறாரு. நம்ம பிச்சாரிட்டியோட பாடியை எரிச்சுக்கிட்டு இருக்க இடத்துக்கு வர நம்ம எம்பி சித்தப்பா கிட்ட சிண்டிகேட் மெம்பர்ஸோ உசுரை விட காசு முக்கியம் இல்ல, அதனால நம்ம புஷ்பாவுக்கும் ஷெகாவத்துக்கும் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைங்க, இல்லைன்னா நம்ம சிண்டிகேட்டை மங்கள சீனு அண்ணா கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொல்றாங்க. அடுத்த சித்தப்பாவோ ஷெகாவத்தை அவரோட ஸ்டேஷன்ல மீட் பண்ணி, அன்னைக்கு நீ அவமானப்படும் போது நீங்க 2 பேரும் தானே இருந்தீங்க, அது பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்றாரு. அப்ப ஏன் முன்னாடி உங்க ஷர்ட்டை பேண்ட்டை கழட்டுன்னு சொன்ன உடனே நம்ம சித்தப்பாவும் ஷர்ட்டை பேண்ட்டை கழட்டிட்டு டவுசருடன் நின்னுக்கிட்டு, ஏற்கனவே அரசியலுக்கு வர்றதுக்காக இது எல்லாத்தையும் கழட்டி போட்டவன் தான், இதுக்கு மேலேயும் உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை சால்வ் ஆகணும்னா நான் புஷ்பாவை வேணா சாரி கேட்க சொல்றேன்னு சொல்ல அதுக்கு ஷெகாவத் ஒத்துக்கிறாரு. ஷெகாவத்தும் நம்ம சித்தப்பா கூட சேர்ந்து ஒரு பார்ட்டியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுல சரக்கடிச்சுட்டு இருக்க நம்ம புஷ்பாவோ ஸ்ரீவள்ளி சொன்னதுக்காக ஷெகாவத் கிட்ட சாரி கேட்க நம்ம ஸ்ரீவள்ளியும் கேசவாவையும் அவரோட கார்ல கூட்டிட்டு பின்னாடி அவங்க குரூப்போட அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துக்கு வர நம்ம புஷ்பாவோ ஷெகாவத் கிட்ட சாரி கேட்க அங்க இருக்கிற நம்ம மங்கள் சீனும் தாக்ஷானியே ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம புஷ்பா சாரி கேட்டதை டேப் ரெக்கார்டர்லயும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாரு நம்ம ஷெகாவத். அங்க இருந்து மறுபடியும் கார்ல ஏறி வீட்டுக்கு போற புஷ்பாவோ காரோட சைட் மிரர்ல அவரோட முகத்தை பார்த்துட்டு இது நான் கிடையாதுன்னு சொல்லி காரை நிறுத்த சொல்லிட்டு கார்ல இருக்கிற நம்ம ஸ்ரீவள்ளியும் கேசவாவையும் இறக்கி விட்டுட்டு அவரே காரை ஓட்டிக்கிட்டு மறுபடியும் அந்த பார்ட்டி இடத்துக்கு போறாரு. இங்க புஷ்பா சாரி கேட்டதுனால அந்த சந்தோஷத்திலேயே அங்க இருந்து கிளம்புறதுக்காக நம்ம ஷெகாவத் கார்ல ஏறும் போது பின்னாடி வேகமா காரை ஓட்டிக்கிட்டு வர நம்ம புஷ்பாவோ அவரோட காரை இடிக்க அவரு பக்கத்துல இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல போய் விழுகிறாரு. அப்ப அந்த ஸ்விம்மிங் பூல்ல நம்ம புஷ்பா உச்சா போறதுனால அங்க இருக்கிறவங்களோ ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற நம்ம ஷெகாவத்தை வெளியே தூக்கி விட்டு அவர் ட்ரெஸ் எல்லாம் கலட்டி அவர் ஓஸ் பைப்பாலேயே குளிப்பாட்டி ஒரு வேட்டியும் கட்டி விடுறாங்க. இதனால கோவம் அடையிற நம்ம ஷெகாவத்தோ நீ ரெடி பண்ணிட்டு இருக்க 2000 டன் சரக்கையும் பிடிச்சி உன்னை மறுபடியும் கூலி ஆக்குறேன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம புஷ்பாவும் வர திங்கக்கிழமை காலையிலக்குள்ள இந்த 2000 டன் சரக்கை சென்னை பார்டரை கிராஸ் பண்ண வைக்கிறேன், அப்படி நீ அதுல இருந்து ஒரு கட்டையை பிடிச்சாலும் நான் சிண்டிகேட்டை விட்டுட்டு மறுபடியும் கூலி வேலை செய்ய ஆரம்பிச்சிடறேன்னு சவால் விடுறாரு. இந்த சீனோட இன்டர்வல் போட்டுடுறாங்க. அடுத்து நம்ம ஷெகாவத்தோ அந்த 2000 டன் சரக்கை எப்படியாவது தடுத்தாகணும்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜின் மேல போர்ஸை வச்சு நின்றுகிட்டு இருக்காரு. ஆனா இங்க புஷ்பாவோ இது சம்மர் டைமா இருக்கிறதுனால நதி கொஞ்சம் வத்தி போயிருக்கும், அதனால அந்த நதியோட பாதையிலே அவரோட சரக்கு லாரிகள் எல்லாம் கேசவும் அவங்க ஆட்கள் மூலமா போக சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த விஷயத்த கரெக்டா கெஸ் பண்ண நம்ம ஷெகாவத்தோ அவங்க போர்ஸை எல்லாத்தையும் நதி ஏரியா பக்கம் போய் பார்க்க சொல்றாங்க. அவங்களும் அவங்க நதி கீழே போயிட்டு இருக்கத பாத்துடுறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண போறாங்க. ஆனா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட நம்ம புஷ்பாவோ அங்க இருக்கிற ஆட்கள் மூலமா ஒரு பிரிட்ஜு கிட்ட லாரியை வச்சு மடக்கி தடுத்துடுறாரு. இன்னொரு பிரிட்ஜு கிட்ட யானைகளை வச்சு அவங்க போர்ஸை தடுக்கிறாரு. இதை எல்லாத்தையும் மீறி நம்ம போலீஸ் போர்ஸோ நதியில இறங்கி அந்த லாரிகளை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம புஷ்பாவோ அந்த போலீஸ் ஜீப்புகள்லாம் டேம் கிட்ட வர்றத தெரிஞ்சுக்கிட்டு டேம்ல இருந்து தண்ணியை திறந்து விட சொல்றாரு. அந்த தண்ணியில ஜீப் மூழ்கி நின்று போயிருது. ஆனா அந்த லாரிகளோ தண்ணியிலே கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இன்னொரு இடத்துல டைவர்ட் பண்ணி தண்ணி இல்லாத வழியில போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்களை துரத்திட்டு வர நம்ம ஷெகாவத்தோட ஜீப்பும் நதி பாதையில வரும்போது ஒரு மரத்துல மோதி நின்னுருது. இதனால அதுல இருந்து இறங்கி ரோட்டு பாதை பக்கம் நம்ம ஷெகாவத் வராரு. அப்ப அங்க நிறைய மாட்டு வண்டிகள் வரத பாக்குறாரு. அந்த மாட்டு வண்டிக்காரங்களை நம்ம ஷெகாவத் மிரட்டி நதி பாதைக்குள்ள இறக்கி கரெக்டா அந்த லாரிகள் எல்லாம் வரதுக்கு முன்னாடி வச்சு பிளாக் பண்ணி நிக்கிட்டு இருக்காரு. இப்ப லாரி ஓட்டிட்டு இருக்க நம்ம கேசவோ இந்த விஷயத்த நம்ம புஷ்பா கிட்ட சொல்ல எனக்கு சரக்கு முக்கியம் இல்ல உங்களோட உயிர் தான் முக்கியம் சொல்லிட்டு எல்லாத்தையும் லாரியில இருந்து குதிக்க சொல்லிடுறாரு. அவங்களும் குதிச்சு தப்பிச்சு போறதுனால ஒவ்வொரு லாரியும் நம்ம ஷெகாவத்தை நோக்கி வர அவரும் கையில இருக்கிற துப்பாக்கி எடுத்து அதோட டயர்ல சுத்தி ஒவ்வொன்றுத்தையும் சரிச்சு கீழே உள்க வைக்கிறாரு. மொத்த சரக்கையும் அவர்
அவர் பிடிச்சிடுறாரு. நம்ம ஷெகாவத்தோ பிரசுக்காரன் கிட்ட பெருமையா பேட்டி கொடுத்துட்டு இருக்கும் போது அவர் பிடிச்ச சரக்குகளை செக் பண்ணி பாக்குற நம்ம மங்களம் ஸ்ரீனுவோ, இது சாண்டல் கிடையாது, சாண்ட்ரான்னு சொல்லக்கூடிய அதே கலர்ல வெளியே மட்டும் இருக்கிற ஒரு மரம், இது 1.5 டன் கூட 10,000 கூட தேராதுன்னு சொல்றாரு. இந்த விஷயத்த நம்ம ஷெகாவத் தெரிஞ்சுக்கும் போதுதான் உண்மையான சரக்கோ சென்னை பார்டர் கிராஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லி நம்ம முருகன் கிட்ட இருந்து அவருக்கு தகவல் வருது. அப்ப எப்படி கொண்டு போயிருப்பான்னு சொல்லி நம்ம ஷெகாவத் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் நேத்து ஒரு மாட்டு வண்டிகள் எல்லாம் மிரட்டி அவர் பிளாக் பண்ண வச்சிருப்பாரு. இப்ப அந்த மாடுகள் மட்டும் தான் திரும்பி வருது, அந்த மாட்டு வண்டிகள் திரும்பி வரல. அப்ப அவங்களோட போலீஸ் ஆட்களோ நேத்து இந்த சரக்கை பிடிக்கும் போது இந்த மாட்டு வண்டியை பிடிச்சோன்னு சொல்லி அவங்களோட ஒரு மாட்டு வண்டியை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறாங்க. அந்த வண்டி ஃபுல்லா அந்த சரக்குனால செஞ்சிருக்காங்க. இது மூலமா நேத்து போன அந்த மாட்டு வண்டிகள் ஃபுல்லா அவரோட சரக்கு தான். அவங்க அது என்னன்னு தெரியாம விட்டதுனால அந்த சரக்கு எல்லாமே இப்ப சென்னை பார்டரை கிராஸ் பண்ண வச்சுட்டாரு நம்ம புஷ்பா. இப்ப அந்த மாடுகள் எல்லாம் ரிட்டர்ன் ஆகி வந்துட்டு இருக்கும் போது அதுக்கு பின்னாடி தான் நம்ம புஷ்பா வந்துட்டு இருக்காரு. அவர் ஃப்ரெண்டு கேஷவோ அவருக்கு கொடை பிடிச்சி வந்துகிட்டு இருக்காரு. அப்ப புஷ்பாவை பார்த்து நம்ம ஷெகாவத்தோ, நீ ஒரு கட்டையை பிடிச்சா கூட கூலி ஆகிருவேன்னு சொன்னேன், நான் ஒரு மாட்டு வண்டியே இப்ப பிடிச்சிருக்கேன், கூலி தானேன்னு சொல்லி நம்ம ஷெகாவத் கேட்க புஷ்பாவோ, புஷ்பானா ஃபயர்னு நினைச்சியா, வைல்டு ஃபயர்னு சொல்றாரு. அப்ப அந்த மாட்டு வண்டியில இருக்கிற பாம் வெடிக்குது. உடனே நம்ம ஷெகாவத்தும் அங்க இருக்கிற மங்களம் சீனுவும் திராட்சாயினியும் பயந்து போய் அதை பாக்குறாங்க. இதுக்கப்புறம் ஷெகாவத்தோ நம்ம மங்களம் சீனு கிட்ட சொல்லி சிஎம் கிட்ட ஒரு மீட்டிங்க அரேஞ்ச் பண்ண சொல்றாரு. இங்க நைட்டு ஒரு அம்மன் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அங்க சாமி கும்பிடுறதுக்காக புஷ்பாவோ அவங்க ஒய்ஃப் ஸ்ரீவல்லியும் அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. அந்த அம்மன் கோயிலுக்கு நம்ம புஷ்பாவோட அண்ணன் பொண்ணு காவேரியும் வந்திருக்கு. அவங்க நம்ம புஷ்பாவை பார்த்துட்டு சின்னையா சின்னையான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா புஷ்பா அவரை கண்டுக்கவே இல்ல. புஷ்பாவும் ஸ்ரீவல்லியும் சாமி கும்பிட்டு இருக்கும் போது ஸ்ரீவல்லி லைட்டா மைண்ட் கீழே உள்ள போறாங்க. அப்ப புஷ்பா புடிச்சுக்கிறாரு. அப்ப புஷ்பாவோட பாட்டியோ நம்ம ஸ்ரீவல்லியோட நாடிய புடிச்சு பார்க்கும் போதுதான் அவங்க பிரெக்னண்டா இருக்கிற விஷயம் அவங்களுக்கு எல்லாம் தெரிய வருது. நம்ம புஷ்பாவும் சாரி கட்டிக்கிட்டு சலங்கையை போட்டுக்கிட்டு பயங்கரமா வெறித்தனமா ஆட ஆரம்பிச்சாரு. ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் அதை பாக்குற ஸ்ரீவல்லியோ, எதுக்கு இந்த மாதிரி வெறித்தனமா டான்ஸ் ஆடினீங்கன்னு நம்ம புஷ்பா கிட்ட கேட்க, அவரும் இந்த அம்மன் முன்னாடி பொம்பளை வேஷத்துல ஆடி வந்தா நம்ம கேட்ட வரத்தை அவ கொடுப்பா, எனக்கு பெண் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு இப்படி நான் டான்ஸ் ஆடினேன்னு சொல்றாரு. அப்ப ஸ்ரீவல்லியோ, குழந்தையில என்ன பெண் குழந்தை ஆண் குழந்தைன்னு கேட்கும் போதுதான் புஷ்பாவோ, நம்மளுக்கு ஆண் குழந்தை பிறந்தா அந்த குடும்ப பேர் இல்லாதனால என்ன மாதிரியே அவனும் கஷ்டப்படுவான், இதுவே பெண் குழந்தையா இருந்தா கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு தான் போக போறா, அந்த குடும்ப பேர் அவளுக்கு வந்துரும்னு சொல்லி பாவமா சொல்றாரு. இதை கேட்கிற ஸ்ரீவல்லியோ பாட்டு பாடி நம்ம புஷ்பாவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல கோயிலுக்குள்ள பெண் வேஷம் போட்டு நுழையிற 4-5 பொறுக்கி பசங்களும் ஒரு பொண்ணோட கைய பிடிச்சி இழுக்கிறாங்க. இதை பாக்குற நம்ம காவேரியோ அவங்கள தட்டி கேட்க, உடனே நம்ம காவேரியோட தாவணிய பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பாக்குற புஷ்பாவோ அந்த 4-5 பொறுக்கி பசங்களை அடிச்சு பொணக்குறாரு. அப்ப அங்க வர நம்ம புஷ்பாவோட அண்ணாவோ, என் பொண்ணுக்காக இப்படி அடிச்சு டிராமா பண்ணா நான் என் குடும்பத்துல உன்னை சேர்த்துருவேன்னு நினைக்கிறியான்னு கேவலமா பேசுறாரு. ஆனா புஷ்பாவால எதுவும் பேச முடியாம அமைதியா நிக்கிறாரு. ஆனா அவங்க ஒய்ஃப் ஸ்ரீவல்லியோ, உங்க குடும்ப பேரு யாருக்கு இங்க தேவைன்னு சொல்லிட்டு அங்க கூட நிக்கிறவங்க கிட்ட எல்லாம் யார் நீன்னு சொல்லி கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் நான் புஷ்பா மேனேஜர், நான் புஷ்பா ஃப்ரெண்டு, நான் புஷ்பா கூட வேலை செய்யறவர்னு சொல்றாங்களே தவிர அவங்களோட பேரையே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதை வச்சு நம்ம ஸ்ரீவல்லியோ, புஷ்பானா வெறும் பேருன்னு நினைச்சியா, அது பிராண்ட்னு சொல்லிட்டு புஷ்பா தோல்ல கைய போட்டு அங்க இருந்து அவங்கள கூட்டிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம புஷ்பாவோட அண்ணா ஆட்களோ அந்த பொறுக்கித்தனம் பண்ண 4-5 பசங்களை பாதி மொட்டை அடிச்சு கழுதமில்ல ஏத்தி விட்டு அவமானப்படுத்தி அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இங்க ஷெகாவத், மங்களம் ஸ்ரீனு, தாட்சாயினி 3 பேருமே ஆந்திரா சிஎம் மீட் பண்றாங்க. அவர்கிட்ட புஷ்பாவோ நம்ம சித்தப்பாவை சிஎம் ஆக்குறதுக்காக 2,000 டன் சரக்கை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஜெகாரெட்டியை ஃபாலோ பண்ணது மூலமா அந்த சரக்கு ராமேஸ்வரத்துல இருக்கிறதையும் சொல்றாங்க. நீங்க தமிழ்நாடு சிஎம் கிட்ட பேசி லோக்கல் சப்போர்ட் நம்மளுக்கு கொடுக்க சொன்னா எப்படியாவது அந்த சரக்கு போறதை தடுத்துடலாம்னு சொல்றாங்க. ராமேஸ்வரத்துல டைரக்ட் டீலரை மீட் பண்ற நம்ம ஜெகாரெட்டியோ, ராமேஸ்வரத்துல இருந்து ஸ்ரீலங்கா 18 கிலோமீட்டர் தான், ஈஸியா போட் மூலமாவே இந்த சரக்கு எல்லாம் ஸ்ரீலங்கால சேர்த்துற முடியும்னு சொல்றாரு. இப்ப ராமேஸ்வரத்துக்கு வந்து அங்க இருக்கிற போட்டை எல்லாத்தையுமே ஜெகாவத் செக் பண்ணி பாக்குறாரு. அவருக்கு சரக்கு கிடைக்கல. இதனால கடலுக்குள்ள குதிச்சு அங்க அடியில ஏதாவது இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. சடனா கரையோரமா நின்னுட்டு இருக்க நிறைய பிஷிங் போட் வண்டியை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வண்டிக்கு பின்னாடி லைன் மூலமா அந்த மாட்டோடி ஷேப்ல இருக்கிற சரக்கையும் கட்டி விட்டு அப்படியே கடல்ல இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நேரா அந்த சரக்கை ஸ்ரீலங்கால கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. இதை பாக்குற ஷெகாவத்தோ போட்டை எடுத்துக்கிட்டு அந்த பிஷிங் போட்டை துரத்திக்கிட்டே போறாரு. ஸ்ரீலங்கன் பார்டர்ஸ்
வந்த உடனே அவங்க ஏற்கனவே பர்மிஷன் வாங்கியிருக்கிறதுனால அந்த போட்டை எல்லாத்தையுமே அலோவ் பண்ணிடுறாங்க. ஆனா பார்டர்ல இருக்கிற கோஸ்டல் போலீஸோ நம்ம ஷெகாவத்தை அலோவ் பண்ணல. இதனால ஷெகாவத்தும் பைனாகுலர் வழியா அந்த பக்கம் பார்க்கும்போது அந்த சரக்கு எல்லாமே ஸ்ரீலங்கால போய் சேர்ந்ததை பார்த்து வருத்தப்படுறாரு. அப்ப ஹெலிகாப்டர் மூலமா அங்க வந்து இறங்கி இருக்கிற நம்ம புஷ்பாவும் சரக்கு சேர்ந்ததை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்க இருந்து மறுபடியும் ஹெலிகாப்டர்ல ஏறி கிளம்பி போறாரு. இத பைனாகுலர்ல இருந்து பாக்குற நம்ம ஷெகாவத்தோ நமக்கு கோவிந்தா தான் சொல்லிட்டு சாக்காராரு. சரக்கை கொண்டு போய் சேர்த்ததுனால அபாலா முறையில அந்த மொத்த பணமும் கண்டெய்னர்ல நம்ம புஷ்பாக்கு வந்து சேர்ந்து அவரும் சோஃபா மூலமா ஒவ்வொரு எம்எல்ஏவும் அனுப்பி வச்சு நம்ம சித்தாப்பாவை ஆந்திராவோட நியூ சிஎம்மா பதவி ஏற்க வைக்கிறாரு. பதவி ஏற்ற கையோட என் தம்பி புஷ்பா வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்காங்கன்னு பிரஸ்காரங்கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. பிரஸ்காரங்க ஏற்கனவே அவர் ஜூலை 24 வராது சொல்லியிருந்தாரு. அதை வச்சு சிஎம்ஏ மாத்திட்டாருன்னு தெரிஞ்சு ஆச்சரியப்படுறாங்க. நம்ம புஷ்பாவோட வீட்டுக்கு வர நம்ம சித்தாப்பாவோ ஸ்ரீவல்லி கிட்ட ஒரு போட்டோ நீ கேட்டதுனாலதான் இப்ப நான் சிஎம் ஆயிருக்கேன்னு சொல்லி நன்றி சொல்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ரீவல்லியோ ஒரு போட்டோ கேட்டதுக்காக ஒரு சிஎம்ஏ மாத்திட்டியா சாமின்னு கேட்க, முத நீ ஒரு ஆசையா கேட்ட அது நிறைவேற்றினா எப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாரு. இப்ப சித்தப்பாவோ எதுக்காக இந்த டேட்டை பிக்ஸ் பண்ணன்னு சொல்லி கேட்கறது, இன்னைக்கு தான் என் ஒய்ஃபோட பர்த்டேன்னு சொல்ல, அப்ப இது பர்த்டே கிஃப்ட்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்ட கையோட முதல்ல போட்டோ எடுத்துருவோம், இல்லைன்னா இவன் நம்மளையே மாத்திடுவான்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் அம்மா கூடலாம் சேர்ந்து சித்தப்பாவோ போட்டோ எடுத்துக்கிறாரு. அவர் பிடிச்ச போலீஸாருக்கு நடுவுல நிக்கிற நம்ம ஷெகாவத்தோ எஸ்ஐ கிட்ட ஒரிஜினலுக்கும் இந்த போலீஸ் சரக்கையும் எரிச்சாலும் ஒரே சாம்பல் தான் வருது, அதனால இதை மொத்தமா எரிச்சிடலான்னு டீசலை மொத்தமா ஊத்தி சிகரெட் மூலமாவே பத்த வைக்கிறாரு. அப்ப நம்ம வெளியே போலான்னு சொல்லும் போது வெளியே இருந்து எரிச்சிருந்தா நம்ம மேல சந்தேகம் வரும், அப்ப நம்ம உள்ளேயே இருப்போம், என் கூட இருன்னு நம்ம எஸ்ஐ கிட்ட சொல்ல, அவரும் உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டு அவர் கையை உதறிட்டு வெளியே வேகமா ஓடி போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த இடமே வெடிக்குது. நம்ம ஷெகாவத் அதுல இறந்து போயிட்டாரா இல்ல தப்பிச்சுட்டாரான்னு தெரியல, அதை நம்மளுக்கு காமிக்கல. காலையில புஷ்பாவோட வீட்டுக்கு வர நம்ம புஷ்பா அண்ணனோட ஒய்ஃபோ கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போன காவேரியை கடத்திட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம உங்க அண்ணனுக்கே போன் பண்ணி 2 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வாங்க, அது மட்டும் இல்லாம ஊருக்கு முன்னாடி மொட்டையும் போட்டுக்க சொல்லியிருக்காங்க. அப்ப பிளாஷ்பேக்ல கோயில்ல அரை மொட்டை போட்டு கழுதையில ஏத்தி விட்டு அந்த பொறுக்கி பசங்க தான் நம்ம காவேரியை கடத்திட்டு போனது மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. உடனே நம்ம புஷ்பாவும் துப்பாக்கியை தூக்கிட்டு லோக்கல் டிவி ஸ்டேஷனுக்கு போய் லைவ்ல இன்னும் 1 hour உங்களுக்கு டைம் தரேன், அதுக்குள்ள எந்த வித கீரலும் படாம கம்ப்யூட்டர் கிளாஸ்ல கொண்டு வந்து நம்ம காவேரியை சேர்த்துருங்க, இல்லைன்னா உங்களை துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன்னு சொல்றாரு. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிரதாப் ரெட்டியோ ஆந்திராவுக்கு வந்து நம்ம சிஎம் சித்தப்பாவை மீட் பண்றாரு. அந்த பொண்ணை கடத்துறது என் தம்பி பையன் ஜுகா ரெட்டி தான், ஜெயில ரேப் கேஸ்ல இருந்தவனை ரீசெண்டா நான் தான் வெளியே கொண்டு வந்ததா அவர் சொல்றாரு. உடனே சித்தப்பாவோ நம்ம புஷ்பாவுக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி அந்த விஷயத்துல தலையிடாதுன்னு சொல்றாரு. ஆனா புஷ்பாவோ என் பொண்ணு மேல ஏதாவது ஒரு கீரல் விழுந்தா ஜுகா ரெட்டிய கொன்னுடுவேன்னு சொல்லிடுறாரு. காவேரியை கடத்தி வச்சிருக்க இடத்துல நம்ம ஜுகா ரெட்டியோ எதிர்ச்சியா டிவியை பார்க்கும் போதுதான் புஷ்பாவோட பொண்ணுன்னு அவருக்கு தெரிய வருது. உடனே அவரும் புஷ்பாவுக்கு போன் பண்ணி உங்க பொண்ணு மேல எந்த கீரலும் விழுகல, நீங்க தனியா வந்து நாங்க சொல்ற இடத்துல 10 கோடி ரூபாய் கொடுத்துட்டு உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்றாரு. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஹெலிகாப்டர்ல போய் அந்த இடத்துல இறங்குறாரு. அப்ப ஜுகா ரெட்டியோ உள்ள உங்க பொண்ணு கன் பாயிண்ட்ல வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு புஷ்பா கையில இருக்கிற துப்பாக்கிய புடிங்கிடுறாரு. அப்ப ஜுகா ரெட்டியோ நீங்க கொடுக்குற பணம் எனக்கு தேவையில்ல, அன்னைக்கு கோயிலுக்குள்ள நீங்க என்ன அடிச்சதுனால நாங்களும் கொஞ்சம் உங்களை அடிச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாரு. அவங்க ஆட்களோ புஷ்பாவை அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் கம்பியாலேயே அவர் அடிக்க புஷ்பா தரையில விழுகிறாரு. அப்படி விழுகிறவரை அவர் கைய பின்னாடி வச்சு கட்டிட்டு காலையும் கட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் காவேரியை அவங்க முன்னாடி நிறுத்திட்டு ஒரு கீரல் கூட படல பாருங்கன்னு சொல்லி தாவணிய கழட்டி காட்டுறாங்க. ஒருத்தரோ அவங்க பாவாடைய காலையே தூக்கி காட்டுறாரு. கடைசியா அவங்க ஜாக்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமா கிழிக்க ஆரம்பிச்ச உடனே கோமார நம்ம புஷ்பாவோ அப்படியே ஜம்ப் பண்ணி பறந்து வந்து ஒருத்தரோட கையவே கடிச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே பறந்து கொஞ்சம் கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வீசுற கத்தியில அவர் காலோட கயிறு அறுபட்டுறதுனால அப்படியே அவர் கையோட கயித்தையும் அவுத்துட்டு துரத்தி ஒவ்வொரு ஆளா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம காவேரியோட தாவணியை தூக்குனவனும் அவன் ஜாக்கெட்டை கையால கிழிச்சவனையும் கைய வெட்டி எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் அவன் காவேரியோட பாவடியை காலால தூக்குனவன் காலையும் வெட்டி எடுத்துடுறாரு. கடைசியா நம்ம ஜுகா ரெட்டிய புஷ்பா கொல்ல போகும்போது அந்த இடத்துக்கு வர நம்ம கேஸ்
வாசவாவும் அவன் புஷ்பாவோட ஆட்களும் அவரை தடுக்கிறாங்க. அதையும் மீறி அங்க பக்கத்துல இருக்கிற சூலாயத்தை எடுத்து நம்ம ஜிக்கா ரெட்டியோட நெஞ்சிலேயே குத்திடுறாரு. குத்துறது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் ஸ்டாண்டு மாதிரி மேல நிக்க வச்சு நம்ம ஜுக்கா ரெட்டிய அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் அமுக்கி விட்டு கொன்னுறாரு. அப்ப நம்ம ஜுக்கா ரெட்டியை காப்பாத்துறதுக்காக வேகமா அங்க வர அவங்க அப்பா சுப்பா ரெட்டியோ அவர் பையன் இறந்து கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆறாரு. இங்க நம்ம பிரதாப் ரெட்டியோ இறந்து போன ஜுக்கா ரெட்டியோட சமாதிக்கு மலர் வளையம் வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல நம்ம சுப்பா ரெட்டிக்கும் மலர் வளையம் வைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப பிளாஷ்பேக்ல அங்க வர சுப்பா ரெட்டியோ நம்ம காவேரியை பிடிச்சிக்கிட்டு இவளை நான் வீட்டுல போய் தினமும் ஒவ்வொரு நாளும் அவனை ரேப் பண்ண போறேன்னு சொல்றாரு. இதனால கோபம் அடைகிற நம்ம புஷ்பாவோ கையில இருக்கிற சூலாயுதம் எடுத்து அவரை நோக்கி ஏறிய சூலாயுதம் அவரை குத்தி பக்கத்துல இருக்கிற செவுத்துல போய் ஸ்டாண்டு மாதிரி தொங்க விட்டு அப்படியே ஸ்பாட்ல இறந்து போயிடுறாரு. இங்க முதல் தடவை புஷ்பாவோட வீட்டுக்கு புஷ்பாவோட அண்ணன் வராரு. அவங்க அம்மாவும் அவங்க சேர்ல உட்கார வச்சு நம்ம புஷ்பாவை வந்து பார்க்க சொல்றாங்க. ஆனா புஷ்பா வரவே இல்லை. அப்ப புஷ்பாவோட அண்ணாவோ எப்படி என்ன அவன் பார்க்க வருவான்னா அந்த அளவுக்கு அவனை அவமானப்படுத்தி இருக்கேன். புஷ்பாவோட அண்ணனும் புஷ்பாவோட அம்மா கிட்ட நான் உங்களை சொந்த அம்மாவை தான் பாக்குறேன், இது வரைக்கும் நான் செஞ்ச தப்புக்கு எல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. நம்ம காவேரிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்க பத்திரிக்கையை உங்களுக்கு தான் கொடுக்கறேன். நம்ம புஷ்பா மடமேடிக்க வரலாம், அவளும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான். அதனால அண்ணன் கூப்பிட்டதா சொல்லி அவனை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம புஷ்பாவோட அண்ணன் கிளம்புறாரு. அந்த பத்திரிக்கையை வாங்கிட்டு போற நம்ம ஸ்ரீவலியோ புஷ்பா கிட்ட காமிச்சு இதுல உங்க அம்மா பேர் போட்டிருக்க மட்டும் இல்லாம நம்ம 2 பேர் பேரும் போட்டிருக்குன்னு சொல்லி அந்த இடத்த காமிக்கிறாங்க. அதை பாக்குற நம்ம புஷ்பாவோ அழுதுகிட்டே அப்படியே தரையில உட்கார்ந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் வந்து சமாதானப்படுத்துறாங்க. இதுக்கப்புறம் நம்ம காவேரியோட மேரேஜ அட்டன் பண்ண வந்த நம்ம புஷ்பாவை வாசல்லையே அவங்க அண்ணன் கட்டி பிடிச்சு அவங்கள வரவேற்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலியும் உள்ள கூட்டிட்டு போறாரு. உள்ள வர புஷ்பாவை நம்ம காவேரி பார்த்துட்டு அவங்களும் மரமடியில இருந்து ஓடி வந்து அவங்கள கட்டி பிடிச்சு பாசத்தோட பாக்குறாங்க. இந்த பக்கம் எதிரி குரூப்பா இருக்கிற நம்ம பிரதாப் ரெட்டி, மங்களம் ஸ்ரீனு, தாக்ஷாயினி, ஜாலி ரெட்டி எல்லாம் ஒன்னா ஒரு மீட்டிங்க போடுறாங்க. அப்ப நம்ம பிரதாப் ரெட்டியோ அவன் வரலையான்னு சொல்லி ஒருத்தரை பத்தி கேட்கிறாரு. அப்ப அவன் வரல, அவன் அனுப்பிச்ச மெசேஜ் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொக்கேல சென்டர்ல ஸ்கல் சிம்பிளோட இருக்கிறத நம்மளுக்கு காமிக்கிறாங்க. எங்க மண்டபத்துல காவேரிக்கு மேரேஜ் நடந்து முடியுது. எல்லாரும் சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அந்த நடுவுல ஸ்கல் இருக்கிற பொக்கே இருக்குது. அப்ப அந்த மண்டபத்துல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி மலைக்கு மேல ஒருத்தர் கரெக்டா கையில இருக்க ரிமோட் அமுக்க அந்த ஸ்கல் வெடிகுண்டு மண்டபத்துக்குள்ள வெடிக்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. உள்ள என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு காமிக்கல. அப்ப அந்த மலையில இருக்கிறவரை பேக் சைட்ல இருந்து பார்க்கும் போது நம்மளுக்கு நிச்சயமா ஷெகாவத் மாதிரி தான் தெரியுது. இல்ல ஒருவேளை புது வில்லன் கூட யாராவது இருக்கலாம். அத நம்ம பார்ட் 3ல வர புஷ்பா 3 ரேம்பேஜ்ல தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி பார்ட் 3க்கு லீடு கொடுத்து இந்த படத்தை இதோட முடிச்சிடுறாங்க. அந்த மலைக்கு மேல நின்று ட்ரிகரை அழுத்தினது உங்களுக்கும் ஷெகாவத் மாதிரி தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி வேற ஒரு ஆளா இருந்தாலும் கூட அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. வேற இதே மாதிரி இன்னொரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.